என்னடா இவன் மசூதியை காட்டுறான்னு பார்க்குறீங்களா? நாங்களும் எல்லாரும் மாதிரி இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிட தான் மண்ணடி போனோம். சரி, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமேனு ஒரு கான்செப்ட் ரெடி பண்ண தான் இங்கே வந்தோம். எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம அண்ணன் ஒருத்தர் நம்மக்கிட்ட பேச வந்தார். நீங்கள் பார்க்குற இந்த அண்ணக்கிட்ட தான் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம். ஆனால் அவர் கொடுத்த பதில் தான் உண்மையாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்களே வீடியோ பாருங்களேன், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ரம்ஜான்ங்கிறது இஸ்லாமிய கடமைகளில் 5 கடமை. ஏன்னா முதலாவது கலிமா. ஒரு மனிதர் இஸ்லாம தழுவுறாங்க, அந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாவை ஒப்புக்கொள்ளணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். 2வதாக தொழுகை. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை ஒவ்வொரு முஸ்லீமின் மீது கட்டாயம். அதே மாதிரி ஒவ்வொரு வருடத்தில் ஒரு மாதம், ரமலான் மாதம் எப்படி ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் இருக்கிறதோ, தமிழ் மாதம் தை புரட்டாசி ஐப்பசி கார்த்திகைன்னு இருக்குதோ, அதே மாதிரி முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரமலான் மாதம். இது 9வது மாதம். இந்த 9வது மாதத்தில் 30 நாள் கடமை, கட்டாய கடமை. ஏன்னா ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் ஆண் பெண், ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண் மீதும் கட்டாய கடமை. காலையில் விடிய காலம் எல்லாமே நிப்பாட்டிடணும். சாப்பிட்றது, குடிக்கிறது, அது எல்லாமே நிப்பாட்டிட்டு என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்காக பசித்திருந்து தாகித்திருந்து உடல் இச்சைகள். ஏன்னா நமக்கு ஆகுமாக்கப்பட்ட பெண்ணோட கூட வாழக்கூட அந்த மாதிரி ஒரு இச்சையோடு பார்ப்பதும் என்ன தவிர்க்கப்பட்டிருக்கு. மாலை பொழுதில் இப்போ சூரியன் அடைஞ்சதில் அதுக்கு பிறகு பாங்கு சொல்லப்படும். எல்லோரும் நோன்பு திறந்துருவாங்க. தண்ணியோ பேரிச்சம்பழமோ இதை கொண்டு நோன்பு திறப்பாங்க. ஒவ்வொரு பள்ளியிலையும் கஞ்சி, நோன்பு கஞ்சி அரிசியில், பச்சரிசியில், குருணையில் கஞ்சி செய்யப்பட்டு எல்லோரும் என்ன ஏழை பணக்காரன் எல்லாரும் சாப்பிடலாம். இப்போ இந்த நோன்பு எத்தனை நாள் இருக்கணும்? ஒரு பிறையை பார்த்து மறுபிறை அடுத்த பிறை பிறந்துட்டோம்னா நோன்பு முடிஞ்சிடும். நோம்புடைய காலம் முடிஞ்சிடும். பிறை சந்திர கணக்கு. எங்கள் ஊருடைய அவரும் இதுவா இருக்காரா, பிசினஸ் டைம் வேற டிஸ்டர்ப் பண்ண முடியல. இது அரிசி மாவுல செய்யறது. அரிசி மாவு உள்ள அடக்கம்னு சொல்லுவாங்க. தேங்காய் பூ, அது பிறகு வெங்காயம், அது பிறகு இறால், ஏன்னா மாசி. இந்த அரிசி மாவில் இந்த இதை குழச்சி இதை களி மாதிரி இது பண்ணி இது எல்லாம். இது கடலை மாவோ அல்லது மைதா மாவோ கிடையாது. நல்ல ட்ரெடிஷ்னல். இது காயல்பட்டினத்துக்குரிய ஒரு இது. எந்த ஊர்லையும் இந்த மாதிரி ஒரு இந்த வாடாவை யாரும் தயார் பண்ண அவிப்பீங்களா? இல்லை, இது பொரிக்கிறது. கிண்டுவாங்க. கிண்டி இது ஒரு 2-3 ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு பிறகு இந்த மாவை என்ன செய்வாங்க, பலகையில மாவை தட்டி அதுக்கு மேல இந்த அடக்கத்தை வச்சு பொரிப்பாங்க. இது மாசி. இது இறால். இது மாசி வாடா, இறால் வாடா. இது 30 ரூபா, இது 25 ரூபா. இறால் ஒவ்வொரு இதுலாம் ஒவ்வொரு பீஸ் இருக்கும். இறா இருக்கும். இது எல்லாம் இயற்கையான ஒண்ணுதான். இது ஒன்றும் மனுஷனுக்கு பாதையெல்லாம் செய்யாது. சாப்பிட்டு பாருங்க. காசு தேவையில்லை. சாப்பிட்டு பாருங்க. இதுல இந்த ஸ்டஃப் இருக்கும். ஸோ இறால் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. உள்ள பாய் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம். தனி ஃப்ளேவர். நான் இது மாதிரி சாப்பிட்டதில்லை. தனியாக டிஃப்ரெண்டாக இருக்குது. இது இங்கே ஸ்பெஷலாக நம்ம கடையில் கிடைக்கும். அன்னை கதீஜா ஸ்டோரில் கிடைக்கும். இன்னும் செம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குடா, செம டேஸ்ட்டாக இருக்கு. சாப்பாடு கொடுத்துட்டா முதல்ல சாப்பிட்டுடணும், அப்புறமா தான் பேசணும். நல்லா இருக்கு பாய், சூப்பராக இருக்கு. மற்றது அந்த பொரிக்கிற இது பாசி வருங்களா? இது மாசி வாடை. மாசி கடல் மாசி. கடல் சூர மீன் சொல்லுவாங்க இல்லையா? அந்த சூர மீனை அதை காய வச்சு அதை பவுடர் பண்ணி அந்த இதில் எல்லாம் வெங்காயம், அது பிறகு தேங்காய் பூ. ஏன்னா எத்தனை வருஷமா பண்ணுவீங்க? இது நான் இங்கே 5 வருஷமா பண்ணிக்கிட்டு. 5 வருஷமா பண்ணிக்கிட்டு.
அங்கேருந்து பார்த்துட்டேன், இது எங்கேயுமே இல்லை, இங்கே மட்டும் தான் இருக்கு போல. ரெகுலரான ஸ்நாக்ஸ் மாதிரி இல்ல, ரெகுலர் ஸ்நாக்ஸ் மாதிரி இல்ல. இது இந்த மாதிரி நோம்பு டைம்ல தான் கிடைக்குமா இல்லை எப்பவுமே எல்லா கிடைக்கும்? காலத்துலையும் இங்கே எல்லா காலத்துலையும் கிடைக்கும். இன்னொன்று எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணல, சாப்பிடும்போது கரெக்டாக சூப் பண்ணும்போது சாப்பிட்டு ஸ்பெஷலாக இந்த நோம்பு கஞ்சியோட சேர்த்து சாப்பிடுவாங்க. ஊருக்காரங்க காயல் பண்ணுறதுக்காக மற்ற எல்லாருமே இது விரும்பி சாப்பிடுவாங்க. மற்ற ஊர் பண்ணுற மாதிரி கிடையாது. நல்லா இதே நீங்கள் சொன்ன மாதிரி எப்படின்னா இட்லியில் நம்ம மீன் காப்பியில் டிப் பண்ணி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான் கஞ்சியில் டிப் பண்ணி சாப்பிடுவீங்க. அதனால தான் ட்ரை கரெக்டாக இருக்குது. ட்ரை பண்ணியிருக்காங்களே, அது கரெக்டாக இருக்குது. அதில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பா இது. லீவு நாட்கள்லாம் இப்போ இவ்வளோ இது இருக்க எல்லாம் ஓடி இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் கிடைக்கும். கஞ்சியை குடிச்சிட்டு அப்படியே இது நீங்க போங்க, சும்மா போலாமா? நீங்கள் பள்ளியில் எப்படி இருக்கும்? அப்படி உட்காந்துருங்க, நோம்பு உட்காந்து பண்ணு பச்சடி. சரி பாய். இல்ல எங்களுக்கு இது புதுசா இருக்கு, யாராவது கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வரீங்களா? சூப்பர் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.